காசு என்ன மரத்திலயா காய்க்குது? இந்த டயலாக்க நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா உண்மையிலே ஒரு காலத்துல காசு மரத்துல இருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அது சாப்பிடுறதுக்கும் ஸ்வீட்டா இருக்கும். என்னடா சொல்றா? என்னன்னு தெளிவா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. மெசோ அமெரிக்கன்ஸான ஆஸ்டெக் அண்ட் மாயன் பழங்குடியின மக்கள் இப்ப நம்ம சாப்பிடுற சாக்லேட்டோட மூலப்பொருளான கக்காவ் பீன்ஸை தான் அந்த காலத்துல காசா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, இது ரொம்ப ரேரா இருக்கிறதுனாலயும், கேரி பண்ண அண்ட் வணிகத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனாலயும் இது மதிப்புமிக்க ஒரு பொருளா பார்த்தாங்க. சரி, இத வச்சு என்ன வாங்க முடியும்? 10 பீன்ஸ்க்கு ஒரு முயலை வாங்கலாம், 100 பீன்ஸ்க்கு ஒரு அடிமையை வாங்கலாம். அது மட்டும் இல்ல. இப்ப எப்படி கள்ள நோட் அடிக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த காலத்திலயும் ஏமாத்துறதுக்கு இந்த கக்காவ் பாட்ஸ்ல கக்காவ் பீன்ஸ்க்கு பதிலா கல்லு அப்புறம் டர்ட்ட ஃபில் பண்ணி தருவாங்க. இதுக்காகவே அந்த காலத்துல இது ரியலா ஃபேக்கான்னு பார்க்க குவாலிட்டி செக்லாம் பண்ணியிருக்காங்க. சோ, இப்படிதான் நம்ம விரும்பி சாப்பிடுற சாக்லேட்ட அந்த காலத்துல காசா யூஸ் பண்ணியிருக்காங்க. See you in another video. Okay, bye.